காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்த அஜித்குமாரின் இறுதி தருணங்கள் இவை. கையில் பிளாஸ்டிக் தடிகளோடு சுற்றி நிற்கும் காவலர்களுக்கு மத்தியில் கையெடுத்து கும்பிடும் அஜித்குமாரின் இந்த காட்சி பலரின் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை. இந்த தாக்குதலுக்கு பின்னர் தான் அஜித்குமாரின் உயிர் பிரிந்துள்ளது. வெறும் திருட்டு வழக்கிற்காக தொடங்கிய இந்த சம்பவம் ஒரு இளைஞரின் உயிரை பறித்து இன்று தமிழகத்தையே கொந்தளிக்க வைத்துள்ளது. It is almost police organized crime. State killing its own citizen. சொந்த குடிமகனையே அரசு கொலை செய்துவிட்டது என நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கும் அளவிற்கு அஜித்குமாருக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சி அளிக்கின்றன. கொல்லும் நோக்கம் கொண்டவர்கள் கூட இப்படி தாக்க மாட்டார்கள் என பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து வேதனை தெரிவித்துள்ள நீதிபதிகள் அஜித்குமார் உடலில் வலது கை மூட்டுகள் தொடங்கி மணிக்கட்டு, நெற்றி, கன்னம், காது என காயமில்லாத இடங்கள் இல்லை என்றும் மொத்தமாக 44 இடங்களில் காயம் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் இன்னும் இந்த வழக்கில் அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் இருப்பதாக கூறும் வழக்கறிஞர்கள் சிலர் நகை திருட்டு வழக்கை தனிப்படையினர் விசாரிக்கும் அளவிற்கு அவர்கள் வேலையில்லாமல் இருந்தார்களா அல்லது அரசியல் அழுத்தத்தால் இது நடந்ததா என கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையில் 27 வயதேயாகும் அஜித்குமாருக்கு என்ன நிகழ்ந்தது? நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டதன் பின்னணி என்ன? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். ஜூன் 27ஆம் தேதி திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு தனது தாயுடன் வந்த நிகிதா என்கிற மருத்துவர் மடப்புரம் கோயிலுக்கு சென்றபோது தனது காரில் வைக்கப்பட்டிருந்த 10 பவுன் நகை காணவில்லை என புகார் அளித்திருந்தார். தனது தாய்க்கு வீல்சேர் தந்த கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர்தான் காரை எடுத்து பார்க்கிங்கில் நிறுத்தியதாகவும் அவர் வீல்சேர் அளித்ததற்காக 500 ரூபாய் கேட்டு தன்னுடன் வாக்குவாதம் செய்ததாகவும் காவல் நிலையத்தில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரை அழைத்து வந்த தனிப்படை காவலர்கள் அவரை சரமாரியாக தாக்கத் தொடங்கியுள்ளனர். எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் அன்றைய இரவு முதல் 28ஆம் தேதி நாள் முழுவதும் திருப்புவனத்தை சுற்றியிருக்கிற 4 பகுதிகளுக்கு அஜித்குமார் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவரை கொடூரமான முறையில் காவல்துறை சித்திரவதை செய்திருக்கிறது என வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவரது நண்பரான வினோத் அஜித்குமார் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார் என தெரிவித்துள்ளார். மூங்கில் கம்பி, பைப் போன்றவற்றால் அதிகாரிகள் தாக்கியதாகவும் அவை உடைந்தும் கூட அவர்கள் அடியை நிறுத்தவே இல்லை என்றும் வினோத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அடி வாங்கி அஜித்திற்கு தண்ணீர் கொடுக்காமல் அவரது வாயில் அதிகாரிகள் 3-4 முறை மிளகாய் பொடியை கொட்டியதாக கூறியிருக்கும் வினோத் அந்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்திருந்தால் கூட அஜித்குமார் பிழைத்திருக்கலாம் என தெரிவித்திருக்கிறார். அடி தாங்க முடியாமல் அஜித்குமாருக்கு வலிப்பு வர காவலர்கள் அவருக்கு இரும்பு கம்பியை கொடுத்திருக்கின்றனர். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்து அவரை தூக்கிய நேரத்தில் அவர் இறந்து விட்டதாக வினோத் கூறியுள்ளார். சுய நினைவை இழந்த அஜித்குமாருக்கு ரத்தத்துடன் சிறுநீர் வெளியேறியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு சம்பவம் நடந்த போதும் கோயில் நிர்வாகிகள் யாரும் காவல்துறை அதிகாரிகளை தடுக்கவில்லை எனவும் மிளகாய் பொடியை வாங்கி கொடுத்ததே அவர்கள்தான் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் காவல்துறையினரோ விசாரணையின் போது தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாக மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வெளியான பிரேத பரிசோதனை முடிவுகள் காவல்துறையினரின் வெறியாட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய பிரேத பரிசோதனை 5 மணி நேரம் நீடித்தது மட்டுமின்றி சுமார் 44 இடங்களில் காயம் இருந்ததும் உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் பெரிதாக தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அஜித்குமார் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டதை நிரூபிக்கும் வகையில் மடப்புரம் கோயிலின் துப்புரவு பணியாளர்களால் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக புகார் அளித்த பெண்ணின் தாயாருக்கு வீல்சேர் எடுத்து உதவியதற்கு அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டதாகவும் அதற்கு அவர் 100 ரூபாய் மட்டுமே கொடுத்ததால் இருவருக்கும் இடையே நீடித்த வாக்குவாதம் பின்னர் பழிவாங்க நடந்த முயற்சி கொலையாக மாறியிருப்பதாக வழக்கறிஞர் ஒருவர் பேசியிருப்பதும் பிரச்சனையாக வெடித்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்கின் புகார்தாரர் IAS அதிகாரி ஒருவரின் நெருங்கிய உறவினர் என்பதால் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருக்கலாம் என வழக்கறிஞர்கள் சார்பில் வாதம் வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல மானாமதுரை DSPயின் சிறப்பு படையைச் சேர்ந்த காவலர் கண்ணன் திருப்புவனம் சென்று விசாரித்ததும் விதிமீறல் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள வழக்கறிஞர்கள் அஜித்குமார் இறந்த பிறகு திமுக மாவட்ட துணைச் செயலாளர் சேங்கைமாறன், திருப்புவனம் நகர திமுக செயலாளர் மகேந்திரன் மற்றும் காளீஸ்வரன், மானாமதுரை DSP ஆகியோர் அஜித்குமார் குடும்பத்தை சந்தித்து 50 லட்சம் ரூபாய் பணம் தருவதாகவும் முன்பணமாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் சகோதரருக்கு அரசு வேலை தருவதாகவும் பேரம் பேசியுள்ளது பற்றியும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். இதனால் அஜித்குமார் காவல் மரணம் குறித்து உடனடியாக விசாரணையை தொடங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது.
வணக்கம்மா, ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சரி சார். இந்த சம்பவம் பெரும் பூதாகரமாக வெடிக்கவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தொலைபேசியில் பேசி இது நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என மன்னிப்பு கேட்ட கையோடு வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தவிர கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, அஜித்குமார் இல்லத்திற்கு நேரில் சென்று இலவச வீட்டு மனை பட்டா மற்றும் அவரது தம்பி நவீன்குமாருக்கு பணி நியமனத்திற்கான ஆணையையும் வழங்கியுள்ளனர்.